ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ மனுஷன் நிறைய காரியங்கள் யோசிக்கலாம். இதான் என் வாழ்க்கை நடக்க போகுது, இப்படி தான் நான் ஆக போகிறேன், இதான் என்னுடைய முடிவு, இப்படி தான் நான் வாழ்க்கை முழுவதும் இருக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் காரியங்களை மாற்றி அமைக்கிற வல்லமை என் ஆண்டவருக்கு உண்டு. இந்த சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். அழகாக அங்கே மனிதர்கள் யூத ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஆமான் என்கிற மனிதனுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் போட்டு ராஜா அகஸ்வார் ராஜாவினிடத்தில் கொடுத்து யூதரை ஒழித்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் யூதரை அழிக்க வேண்டிய அதே நாளிலே யூதர்கள் எதிரிகளை ஒழிக்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றி கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உன்னை ஒழித்து விட வேண்டும், உன்னை அழித்து விட வேண்டும், உன்னை நொறுக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, கர்த்தர் நினைத்தால் காரியங்களை மாற்றி அமைக்க அவரால் முடியும். மாற்றி அமைக்க அவரால் முடியும். என்னப்பா ஆண்டவர், அவற்றெல்லாம் என்ன இருக்கிறது என்று சொல்லி மிகவும் எள்ளி நகையாடி கொண்டிருந்து அன்றைக்கு தானியேலின் நாட்களில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த பாபிலோனிய ராஜா என்ன செய்தார்? ஆண்டுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை, பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து அவரும் அவருடைய மனைவியும் தேவனை அலட்சியம் செய்யும்படியாக, அவரை பரியாசம் பண்ணும்படியாக திராட்சசங்களையும் மதுபானங்களையும் குடித்து வெறி கொண்ட பொழுது ஆண்டுடைய கரம் எழுதிற்றல்லவா, இதோடு நீ மட்டுப்படுத்தப்பட்டாய் என்று. நடந்த காரியம் என்ன? இரவோடு இரவாக ஆண்டவராகிய கர்த்தர் கோரேசை கொண்டு வந்து அவன் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரவில்லையா? தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலே அரும்புக்குரியவர்களே. இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்தில் வேலை செய்கிற இடங்களிலே உன்னை அதிகாரம் செய்கிற மக்கள், உனக்கு கொடுமைப்படுத்துகிற மக்கள், இனிமேல் மேலே வர முடியாது என்று தடுக்கிற மக்கள், இதோடு உடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்கிற மக்கள் ஒருவேளை இருக்கலாம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, பயப்படாதிருங்கள். அது உன் முடிவு அல்ல. ஒருவேளை மனுஷன் சொல்லலாம் இது உன் முடிவு என்று சொல்லலாம். உன் வியாதியை சோதித்த டாக்டர் சொல்லலாம் இது உன் முடிவு என்று சொல்லலாம். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை வயது கடந்து போவதனாலே இனி உனக்கு திருமணம் என்பது இருக்கவே இருக்காது என்று சொல்லலாம். உனக்கு குழந்தை பேர் என்பது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் காரியங்களை மாற்றி அமைக்கிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு, ஆண்டவருக்கு உண்டு. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சாட்சியை ஒரு சகோதரன் மூலமாக கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு பக்தி வைராக்கியம் இருந்த ஒரு மனிதன். ஒவ்வொரு வருடம் அநேகரை ஒரு குறிப்பிட்ட மலைக்கு நான் கொண்டு போய் அவளுக்காக யாகங்களை செய்து 40 நாள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போவேன். எனக்கு ஒரு செய்தி வந்தது, உன் மனைவி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாள் என்று. உடனே எனக்கு கோபம் பெருக்கெடுத்து வந்தது. அவளை கண்டபடி நான் பேசினேன். சொன்னேன், நான் மாலை போட்டிருக்கேன், மலைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே நீயா அந்த ஆண்டவரா நான் பார்த்துறேன் என்று சொல்லிவிட்டு சபதம் எடுத்து கொண்டு வந்தேன். தேனிக்கு அருகாமையில் வரும்பொழுது நாங்கள் சென்ற அந்த வேன் கொடிய விபத்துக்குள்ளே ஆனது. பலருடைய உயிர்கள் பலி போனது. அந்த நான் உயிருக்கு போராடி அந்த வேனிருந்து தூக்கி வெளியே போடப்பட்ட பொழுது நான் உயிருக்கு போராடின நிலைமை. அந்த பக்கத்திலிருந்து ஒரு ஆலயத்தில் ஒரு மணி அடித்தது. ஒரு வசனம் வந்தது. மணி அடிக்கும் பொழுதுதான் சில ஆலயங்களில் வசனங்கள் வரும் அல்லவா? அந்த வசனம் வந்தது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன். என் உள்ளம் நொறுங்கினது. எந்த இயேசுநாதர் வேண்டான்னு சொன்னேனோ அதே இயேசுநாதர் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொன்னாரே. மன நினைத்த ஆண்டவரே, இயேசுவே, நீரை நீ மீட்டுக்கொண்ட உண்மையானால் எனக்கு உயிர் பிச்சை கொடும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த விதத்தில் முற்றிலும் என்னை மாற்றினார். மறுபடியும் ஆதி நிலைமைக்கு நான் திரும்பபடி செய்தார். இயேசு என்னை மீட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிக்க ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு அதை நம்பி, ஆண்டவரே, என் வேலைகள், என் குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள், நான் கடந்து போகிற காரியங்களை மாறுதலாய் முடிக்க முடியும் அல்லவா?
நான் இதோ என் வாழ்க்கையை சரணாகதி அடைகிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.